வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிகச்சிறந்த தமிழ் இலக்கிய படைப்ப ஒரு ஆழமான அலசலா பார்க்க போறோம். எழுத்தாளர் டி. ஜானகிராமன் எழுதின பரதேசி வந்தான் அப்படிங்கிற கதை தான் அது. அதிகாரம், அகங்காரம் இது ரெண்டும் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு சுக்குநூறா உடைக்கும்னு நெஞ்ச உழுக்கிற மாதிரி சொல்ற கதை இது. வாங்க நேரடியா கதைக்குள்ள போலாம். ஆனா இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களை நோக்கி ஒரு சின்ன ஆனா ரொம்ப ஆழமான கேள்வியை வைக்க விரும்புறேன். யாராவது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்கள நடுவுல எழுப்பலாமா? நிஜ வாழ்க்கையில பிரபல பேச்சாளர் பாரதி பாஸ்கர் சந்திச்ச ஒரு சம்பவத்துல அவங்களுக்குள்ள எழுந்த இந்த உறுத்தலான கேள்விதான் இன்னைக்கு இந்த கதையை நாம இவ்ளோ தூரம் பேச காரணமா இருக்கு. முதல் பகுதியா அந்த நிஜ சம்பவத்தையும் கதையையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம். அதாவது பாரதி பாஸ்கர் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தப்போ அவங்களுக்கும் அவங்க குழுவுக்கும் சாப்பாடு போடுறதுக்காக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ரொம்ப அவசரப்பட்டாங்க. அப்போ அங்க சாப்பிட்டுட்டு இருந்த தூய்மை பணியாளர்களை பார்த்து நீங்க அப்புறம் சாப்பிடுங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லி பாதியிலே எழுப்பிட்டாங்க. அவங்க அதை தடுத்து நிறுத்துறதுக்குள்ளேயே அந்த பணியாளர்கள் கையை கழுவிட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றது அப்படியே நெருப்பு மேல உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அவ்வளவு பெரிய குற்ற உணர்ச்சியா இருந்துச்சுன்னு அவங்க சொல்றாங்க. இந்த வலி, இந்த குற்ற உணர்வு இதுதாங்க பரதேசி வந்தான் கதையோட மையக்கருவே. சரி, இப்ப கதையோட இரண்டாவது பகுதிக்கு வரலாம். அந்த அகங்காரம் கொண்ட பெரிய வக்கீல பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம கதையோட ஹீரோ இல்ல மைய கதாபாத்திரம் வக்கீல் அண்ணா. இவர் சாதாரண ஆள் கிடையாதுங்க. பட்ட பகல்ல கொலையே பண்ணியிருந்தாலும் அவங்கள காப்பாத்துற அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கிரிமினல் லாயர். அவர்கிட்ட குவிஞ்ச பணமும் அந்த தொடர் வெற்றிகளும் அவருக்கு ஒரு அசுரத்தனமான திமிரை கொடுத்திருந்துச்சு. கோர்ட்ல மட்டும் அவர் வக்கீல் இல்ல, நிஜ வாழ்க்கையிலயும் அவர் ஒரு கருணையே இல்லாத நீதிபதி மாதிரி தான் நடந்துப்பாரு. மத்தவங்க செய்யற சின்ன தப்ப கூட அவரால் சகிச்சுக்கவே முடியாது. அவரோட இந்த அகங்காரத்தை புரிஞ்சுக்க ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன் கேளுங்க. அவர் வீட்ல கல்யாணத்துக்காக பந்தல் போடுற வேலை நடந்துட்டு இருக்கு. அப்போ அங்க வந்த ஒரு பிச்சைக்காரன் பாட்டு பாடுறான். அதுல வாஞ்சை, அதாவது அன்பு அப்படிங்கிற வார்த்தையை அவன் சரியா உச்சரிக்கல. வாஞ்சை அப்படின்னு தப்பா பாடுறான். இதை கேட்டதும் வக்கீலுக்கு சுள்ளுன்னு கோவம் வந்துருது. அவனை நிறுத்தி இலக்கண சுத்தமா வாஞ்சன்னு சரியா பாட சொல்லி மிரட்டுறாரு. அதுக்கு அந்த பிச்சைக்காரன் ஒரு அசாதாரணமான பதில் சொல்றான் பாருங்க. சொல்லு அப்படிங்கிறது மனுஷன் உருவாக்குனது தானுங்க. காக்காவுக்கு கிளீனு பேரை வச்சு ஒரு 400 பேரை சொன்னா அது கிளிதாங்க, காக்கா இல்ல அப்படின்னு சொல்றான். இதுல எவ்வளவு பெரிய முரண் இருக்கு கவனிச்சிங்களா? வக்கீல் அன்புங்கிற வார்த்தையோட இலக்கணத்தை ரொம்ப சரியா உச்சரிக்க சொல்றாரு. ஆனா அவர் மனசுக்குள்ள ஒரு துளி கூட அந்த அன்பு கிடையாதுங்கிறது தான் நிதர்சனம். மூணாவது பகுதி, பந்தியில வந்த பரதேசி. இப்போ நாம கதையோட மிக முக்கியமான திருப்புமுனைக்கு வந்துட்டோம். வக்கீலோட ஒரே மகனான விஸ்வநாதனுக்கு கல்யாணம். வீட்லயே ரொம்ப பிரம்மாண்டமா விருந்து நடக்குது. இந்த காட்சிய அப்படியே மனசுல நினைச்சு பாருங்க. விருந்துல உட்கார்ந்திருக்கவங்க எல்லாம் யாரு? குறைஞ்சது 100 வேலி நிலம் வச்சிருக்கவங்க, வைரம் வைடூரியம்னு போட்டிருக்க பெரிய பெரிய பணக்காரங்க, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்த விஐபிகள். ஆனா அதே பந்தில ஒரு தூணுக்கு பின்னாடி கிழிஞ்ச வேட்டியோட விழா எலும்பு அப்படியே வெளியே தெரியற அளவுக்கு பசியோட ஒரு பரதேசி உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இத எதிர்பாராத விதமா நம்ம வக்கீல் அண்ணா பாத்துடுறாரு. அவ்வளோதான், அவர் கண்கள் கோபத்துல செவக்குது. ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல, நேரா போறாரு. பாதி சாப்பிட்டுட்டு இருந்த அந்த பிச்சைக்காரனோட தலைமுடிய கொத்தாம் புடிச்சு தரதரன்னு வெளியே இழுக்கிறாரு. அவன் கையில இருந்த சாப்பாட்டு மூட்டை, களி எல்லாத்தோடையும் சேர்த்து அவன் அப்படியே நடுத்தெருவுல தூக்கி வீசுறாரு. அங்க இருந்த அந்த 200 விஐபிகளும் இலையில கை வைக்க கூட முடியாம அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் உக்காந்துட்டாங்க. நடுத்தெருவுல வீசப்பட்ட அந்த பரதேசி அப்படியே வலியோட மெதுவா எழுந்த ஒரு வார்த்தை சொல்றான். சரியா 1 மாசம் கழிச்சு நீ அழுதுட்டே போடுற சாப்பாட்டை சாப்பிட்றதுக்காக நான் திரும்ப வருவேன். கேட்டு பாருங்க, இது சாதாரண வார்த்தை இல்லங்க. காஞ்சு போன அவனோட காலியான வயிற்றிலிருந்து, அந்த கொடிய பசியிலிருந்து பிறந்த ஒரு பயங்கரமான சாபம் அது. 4வது பகுதி, பசியின் சாபமும் பேரிழப்பும். இந்த சாபம் எப்படி வேலை செய்யுது, விதி எவ்வளவு கொடூரமா வக்கீலோட வாழ்க்கைய தலைகீழ மாத்துதுன்னு இப்ப பாப்போம். நிகழ்வுகள் எவ்வளவு மின்னல் வேகத்துல மாறுதுன்னு மட்டும் பாருங்க. கல்யாண நாள் அன்னைக்கு ஒரு பிச்சைக்காரனை சாப்பாட்டுல இருந்து துரத்துறாரு. அதே நாள் சாயங்காலமே மாப்பிள்ளையான அவரோட ஒரே மகனுக்கு திடீர்னு வாந்தி, மயக்கம் வருது. சரியா 48 மணி நேரத்துல அந்த இளைஞனோட உயிர் உடம்பு விட்டு பிரியுது. ஒட்டுமொத்த சந்தோஷமும் அழிஞ்சு அந்த வீட்டையே ஒரு பெரிய துக்கம் கவ்விக்குது. இது நடந்து சரியா 1 மாசம் கழிச்சு அந்த பரதேசி திரும்பவும் வர்றான். மகனை காப்பாத்த அந்த வக்கீல் என்னவெல்லாம் செஞ்சார் தெரியுமா? திருச்சி, சென்னையில இருந்து பெரிய பெரிய டாக்டர்கள் வந்தாங்க. கல்கத்தாவில இருந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரையே தனி விமானம் வச்சு கூட்டிட்டு வந்தாரு. ஆனா என்ன பிரயோஜனம்? வக்கீலோட அத்தனை பணமும் அந்தஸ்தும் பவரும் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமுமே விதியோட கோர தாண்டவத்துக்கு முன்னாடி தோத்து போயிடுச்சு. அந்த பையனை யாராலையும் காப்பாத்த முடியல. 5வது பகுதி, அன்பெனும் நேர். சரியா 1 மாசம் கழிச்சு மகனோட இறப்புக்கான இறுதி காரியங்கள் நடக்கிற அன்னைக்கு வாசல்ல அந்த பரதேசி வந்து நிக்கிறான்.
இந்த கதையோட மிக ஆழமான தத்துவார்த்தமான கட்டம் இதுதான். வாசல்ல நிக்கிற பரதேசிய பார்த்து அப்படியே உடைஞ்சு போன மனசோட வக்கீல் சொல்றாரு, நீ சொன்ன மாதிரியே நடந்துருச்சுப்பா அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்ற இந்த பதில கொஞ்சம் கவனிங்க. நான் சாபம் போடல சாமி, என் வயித்துல இருக்கிற பசிதான் சாபமிட்டது. அந்த பசியிலிருந்து வந்த வார்த்தை தான் அது. இது எந்த மாந்திரிகமும் இல்லைங்க. மனித வலியோட பசியோட உண்மையான குரல் எப்படி வெளிப்படுதுன்னு பாருங்க. தொடர்ந்து அந்த பரதேசி சொல்ற ஒரு ஊமைய கேளுங்க. எப்பேற்பட்ட ஒரு தத்துவம். சிமெண்ட் எப்பவுமே பொடி பொடியா தான் இருக்கும். அதுல தண்ணிய கலந்தாதான் அது கெட்டியாகும். அதுபோலதான் அறிவு, அந்தஸ்து, பணம் எல்லாமே வெறும் பொடிதான். அதுல அன்புன்ற தண்ணிய சேர்த்தாதான் அது பலமானதா மாறும். வக்கீல் கிட்ட எல்லாமே இருந்துச்சு. ஆனா அவரோட அந்த அகங்காரம் அன்பா அவருக்குள்ள வரவிடாம பெரிய தடுப்பு சுவரா நின்றுச்சு. இதை கேட்டதும் தன் அகங்காரம் எல்லாம் முழுமையா அழிஞ்சு வாழ்க்கையில தோத்து போன அந்த வக்கீல் ரொம்ப அமைதியா ஒரு காரியம் செய்யறாரு. ரொம்ப நேரமா நிக்கிறீங்க, கால் வலிக்க போகுது, உட்காருங்க அப்படின்னு சொல்லி தனக்கு பக்கத்துல காலியா இருந்த இடத்த அவருக்கு காட்டுறாரு. அன்னைக்கு பசியோட உருவமா நின்ன அந்த மனிதன் இப்போ வக்கீலுக்கு பக்கத்திலே வந்து உட்கார்ந்துக்கிறான். இந்த ஆழமான அலசலோட நிறைவு பகுதிக்கு நாம வந்துட்டோம். உங்களை சிந்திக்க தூண்டுற ஒரு கேள்வியோட இதை நான் முடிக்க விரும்புறேன். பசியோட வடிவுல வர்ற இறைவனை நாம உணர்றோமா? அன்பு இல்லாதப்போ நம்ம கிட்ட இருக்கிற அதிகாரமும் செல்வமும் எவ்வளவு பெரிய பலவீனம் அப்படிங்கறத இந்த கதை நம்ம முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லுது. உங்க வீட்லயோ இல்ல நீங்க சாப்பிட்ற இடத்துலயோ யாராவது பாதியில எழுந்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா இனிமேல் நீங்க அதை அனுமதிப்பீங்களா? இந்த ஆழமான சிந்தனையோட உங்களை நான் விட்டு செல்றேன். யோசிச்சு பாருங்க.